கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த மகிமையான ஒரு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடையவர்களாய் ஆராதிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்த இந்த சிலாகியதற்காக ஸ்தோத்திரம். சிறிது நேரம் சத்தியத்தை தியானிக்கையிலே வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி இதய கண்களை திறந்து நீச பாவியாக என்னை முழுவதுமாய் மறைத்து நீர் மகிமைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி, The Resurrection, Victory over Death என்று ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையமாகும். சிலுவை மரணம் தோல்வி போல தோற்றத்தை தந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உலகத்திற்கு ஒரு நித்திய உண்மையை அறிவித்தது. அது என்னவெனில், மரணம் கடைசி அல்ல, மரணம் கடைசி அல்ல, அதன் மீது ஜெயம் கொடுத்தவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்கின்ற நிகழ்வாகும். மரணத்தின் மேல் வெற்றி கொண்டவர் நம்முடைய குமாரன். விக்டரி ஓவர் டெத் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். 6ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இங்கே வேதாகமம் சொல்லுகின்ற உண்மை, இல்லை உயிர்த்தெழுந்தார் பாருங்கள், இல்லை உயிர்த்தெழுந்தார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட போது கல்லறை பெரிய கல்லாலே அது மூடப்பட்டது. கல்லறையின் பெரிய கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்தது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். ஏன் அப்படின்னா, அந்த கல்லறை பத்திரமா இருக்கணும், கல்லறைக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது என்கின்ற எண்ணம். அவர்களால் கல்லறையை பத்திரப்படுத்த இயன்றதே தவிர உயிர்த்தெழுதலை தடுக்க இயலவில்லை. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றதால மரண பயம் உடைந்ததோடு மரணம் ஒரு முடிவு அல்ல, மாறாக நித்தியத்தின் மறுவாசலாக அது மாறிற்று. நித்தியத்தின் மறுவாசல் இது உயிர்த்தெழுதல். கல்லறை மூடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய திட்டம் மூடப்பட முடியவில்லை. கல்லறை மூடப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய திட்டம் மூடப்பட முடியவில்லை. கல்லறை இப்பொழுது காலியாக இருக்கிறது. மரணம் தோல்வி அடைந்தது. கல்லறை காலியானபடினால் மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவருடைய வார்த்தை உண்மையானது, அவருடைய செயல் உண்மையானது, அவருடைய கிரியை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் இருக்கின்றது. மனிதர்களின் எல்லைகளை மீறி, மனிதர்களுடைய எல்லை என்னன்னா, கல்லறைக்கு முன்னாடி கல்லை தூக்கி போட்டது, கல்லை தூக்கி போட்டு சங்கிலியை போட்டது, சங்கிலியை போட்டு முத்திரை போட்டது, முத்திரை போட்டதுக்கு அப்புறம் காவல் வைத்தது. முதல்ல
டெட் பாடிக்கு காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மக்கள். இதுக்கப்புறம் தான் எங்கே ஒருவர் மறித்து கிடந்தாலும் அங்கே யாரை போட்டு விட்டுறாங்க, டியூட்டியை போட்டு அனுப்பிடுறாங்க. சமுதாயம் நன்மையானவைகளை கற்றுத்தருவதில்லை, சமுதாயம் நன்மையானவைகளை பின்பற்றுவதும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய அதிகாரம் வெற்றி பெற்றதை இந்த மத்தேயு என்பவர்களுக்கு நான் செய்தி நூலிலே நாம் காண்கிறோம். இரண்டாவது நிகழ்வாக பாவத்தின் மேல் வெற்றி, விக்டரி ஓவர் சின் என்று சொல்ல முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம், நாளிலும் ஆசையை கேட்ட அருமையான நிருப பகுதி, ரோமர் 6ஆம் அதிகாரம் இந்த 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். ரோமர் 6:9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. 10ஆம் வசனம் வாசிங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் பாவத்திற்கான முழு விலையை செலுத்தியது. ஒரு முறை மரித்தார், பாவத்திற்கான பலி முழுமையானது. இனி மரிப்பதில்லை என்பதன் மூலம் வெற்றி நிரந்தரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுக்கென்று பிழைத்திருக்கின்றார் என்பது புதிய நித்திய ஜீவனின் ஆரம்பத்தை நமக்கு குறிக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு எதிராய் கடந்து செல்வோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கே 2 விதமான மரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சரீர மரணம், ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் என்பது சரீரத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மரணம் நிச்சயம். இறப்பு என்று ஒன்று இருக்கும் என்றால் இறப்பு என்பது நிச்சயம். இந்த பிறப்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்து விரும்பாத பட்சத்தில் அங்கே அது நிறைவை நோக்கி முன்னேறி செல்வதாய் காண இயலாது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை மிகவும் சுதந்திரமாய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஒரே ஒரு அன்பு கட்டளை, நீங்கள் இந்த மரத்தில் உள்ள கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொன்னார். அங்கே அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தது சரீர மரணத்தை குறித்தது. அவங்க நினைச்சாங்க, நீ மட்டும் இதை சாப்பிட்டா நீ அந்த ஆண்டவரை மாதிரியே மாறிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னைக்கு பொய்க்கு செவி சாய்க்கிறவங்க தான் நிறைய இருக்கும். பொய் எப்படி இருக்குன்னா அழகா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். அவங்க எப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுபோல இங்கே ஆண்டவரை அவர்கள் மறுதலித்து ஆண்டவர் விரும்பாத வார்த்தையை அவர்கள் செயல்படுத்துகிறவர்களாய் இருந்தபடியினால் அவர்களுக்குள்ளாய் பாவம் மேலோங்கியது, பரிசுத்தத்தை இழந்து போனார்கள். பரிசுத்தத்தை இழந்ததுனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சாங்க. தங்களுக்கு தாங்களே அத்தி இலைகளை தைத்து கொள்ள விரும்பினார்கள். ஆண்டவர் கூப்பிட்டு கேட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறார்? அதுக்கு அந்த மனுஷன் பதில் சொல்றான், உமக்கு நீ சொன்னதை கேட்காம நான் தப்பு பண்ணதுனால. அப்படி அவன் சொல்லலை, உங்க பயந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், ஒளிச்சு கிடக்கேன். ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானதை கிரியை இந்த உலகத்தில் யாராலும் நிறைவேற்ற முடியாது, யாராலும் செயல்படுத்தி விட முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கிருந்து அவர்கள் புறத்து விடப்படுகிறார்கள். அப்படி விடப்பட்ட மக்கள் தன்னுடைய சாயலாய் இருந்தபடியினால் அவர்களை மீட்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி நம்ம என்ன செஞ்சாரு, மீட்டார்.
குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போதே தெரியும் தான் எதுக்காக வர வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனா இந்த உலகத்துல நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை நாம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை அநேக சூழ்நிலைகளே நாம் மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா பாவத்தால நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. பாவத்தால நம்ம கிட்ட ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஆனா கிருபையின் வரம் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கணும், ஆக்டிவேட்டா இருக்கணும். கிருபையின் வரம் ஆக்டிவேட் இல்லைன்னா சிம் கார்டில் எப்படி ஆக்டிவேஷன் கேன்சல் ஆகுமோ அதுபோல நம்முடைய வாழ்விலே கிருபை அது கேன்சல் ஆயிடும். பாவம் உங்களை மேற்கொள்ளாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை பார்ப்போம். ரோமர் 6:11 எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி, புதிய வாழ்க்கைக்கு துவக்கம். பழைய வாழ்க்கை என்ன? பாவத்திற்கு மரித்தவர்களாக இருந்த நாம இப்ப தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கென்று ஏன் பிழைச்சிருக்கிறோம்? பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சு இயேசு கிறிஸ்து மறுபடியும் சிலுவையில் அறைவதற்காக அல்ல, கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. 3வது நிகழ்வு பரிசுத்த லூக்கா என்பவர்களின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து நாம் காண முடியும். விக்டரி ஓவர் ஃபியர். இந்த உலகத்திலே அநேக சூழ்நிலையில பயம் மேலோங்கியதா இருக்கு. பயம், எதை எடுத்தாலும் பயம். 10th எக்ஸாம் எழுதுனா பயம், 12th எக்ஸாம் எழுதுனா பயம், புதுசா கல்யாணம் முடியணும் அப்படிங்கும் போது ஒரு பயம், திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில பல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய பயம், முக்கியமா வேலை வாய்ப்புக்கான பயம், வேலை கம்ப்ளீட்டா நமக்கு கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிற ஒரு பயம், நம்ம பிள்ளைகள் நல்லா வளருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம், கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வந்துருவாங்களாங்கிற பயம், இப்படி நிறைய பயத்தை வேதாகமம் கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்கள் பயத்திலே பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய பயம் எப்படிப்பட்டதா இருந்துன்னா, நம்ம தலைவர் இயேசு கிறிஸ்துவே பிடிச்சு அடிச்சுட்டானுங்க, அவர் பெரிய ஆளு, பிசாசை பார்த்து போ அப்படின்னா போயிடும், காது கேட்காதவனுக்கு காது கேட்கும் அப்படின்னு சொன்னா கேட்கும், பேச முடியாதவன் பேசுவான்னு சொன்னா பேசுவான், நடக்க முடியாதவன் நடப்பான்னு சொன்னா நடப்பான். ஆனா அவரையே பிடிச்சு அடிச்சுட்டாங்க, நம்மளை விட்டு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு காரியம் புரியவே இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அதான் தெரியவே இல்லை. எது தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தி அவர்களுக்கு புரியவில்லை. அதற்கு விசுவாசத்தின் பலகீனமும் ஒரு காரணி. விசுவாசத்தின் பலகீனம் ஒரு காரணி. இயேசு கிறிஸ்து தமது பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி சொல்லாமல் இருந்த தேவன் அல்ல. ஆனால் உணர்வில்லாமல் வாழ்ந்தவர்கள் அவர்கள். 3 வருஷம் ஆண்டவர் கூட போய் இன்னைக்கு என்ன சாப்பாடு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டா வெளியே போனோடனே சிலர் கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோமே, நேற்று ஈஸ்டர் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது நல்லா இருந்துச்சு? டீ தந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சீனி கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. வேத வசனம் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்ததாக இருந்ததா? நேற்று என்ன பிரசங்கம் பண்ணோன்னு கேட்டா தெரியும்.
இப்போ உட்கார்ந்துருக்கோம், பிரசங்கம் முடிச்சுட்டு போனோன்னு என்ன பிரசங்கம் பண்ணார்? அவர் என்ன ஏசினாரு? ஒன்னை ஏசினாரு. வேதாகமத்தில் உள்ள வசனத்தில் அப்படி ஏசினாரு. வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, உணர்வுள்ளவன் உணர்ந்து கொள்கிறவன் பாக்கியவான். சீஷர்கள் பயத்தோடு குழப்பத்தோடு காணப்பட்டார்கள். அது அதிகமான நேரம் நீடிக்கவில்லை என்று வேதாகமம் நமக்கு கற்றுத் தருகிறது. கதவுகள் மூடப்பட்டிருந்தது. கதவை அவங்க எதுக்கு பூட்டியிருந்தாங்க? நம்மளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. ரோம சேவர்கள், பிரதான ஆசாரியர்களுடைய சேவர்கள் நம்மளை பிடிச்சிடக்கூடாது. பரிசேயருடைய சேவர்கள் நம்மளை பிடிச்சிடக்கூடாது. கதவை பூட்டிட்டு மொத்தமா ஒரே இடத்துல கிடந்தாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் நடுவில் வந்தா கதவு திறக்கப்படவில்லை. கதவு திறக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நடுவில் வந்தா அங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பயத்திற்கு பதிலாக சமாதானம் அருளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் பயம் நிறைந்த இடத்திலே சமாதானத்தை அருளுகிறவர். அந்த சமாதானம் எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையில நீ பயந்துகிட்டே இருந்தோ பிரயோஜனம் இல்லை. நான் இந்த உலகம் தருகின்ற சமாதானத்தை உனக்கு தருவதில்லை, உன்னதத்தின் சமாதானத்தை தருகிறேன் என்று அவர் வாக்குப்படுத்தியிருந்தார். தம்மை வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினாரு? நீங்கெல்லாம் தூரத்துல நிக்கிறாங்க. எதுக்கு தூரத்துல நிக்கிறாங்க? வந்திருக்கிறது ஆவியா இருக்குமோ, ஏயா இருக்குமோ, அவேசம் அப்படின்னு சொல்லி தூரத்தில் நிற்கிறாங்க. ஆண்டவர் இதுக்கு முன்னாடி அவங்க படகுல பெங்கிட்டு இருக்கும் போது, அவங்க படகுல தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கை படகிலே நீங்கள் தத்தளிக்கும் பொழுது உங்களோடு நான் இருப்பேன் என்றால் உங்களுக்கு உடனடியாக விடுதலை உண்டு என்பதை கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுத்திருந்தார். ஆவேசம்னு அலர்னாங்க. அப்பா சொன்னார், ஆவேசம் இல்லப்பா, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி படகில் ஏறினா படகு உடனடியாக கரை சேர்ந்தது. இப்பொழுது சீஷர்கள் அலறவில்லை. ஏன் அலறலன்னா, கத்துனா நம்ம கத்துறதை கேட்டு அவனா நம்மளை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது. அதனால வாயை பொத்திக்கிட்டு செஞ்சுக்கிடணும், உட்கார்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்ல, நீ வாயை பொத்தணும்னு அவசியம் இல்லை, சமாதானம். கைகளையும் கால்களையும் காட்டினார். சிலுவையில் அறையப்பட்டவர் இப்பொழுது உயிரோடு நிற்கிறார். காயங்கள் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறார். இது கற்பனை அல்ல, சீஷர்களின் கண்ணால் கண்ட ஒரு காட்சி. மனிதர்களின் எல்லைகளை மீறி கர்த்தருடைய அதிகாரம் நிலை நிற்கும். பாவம் தோற்று இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். காயங்கள் மறையவில்லை, ஆனால் அது தோல்வியின் அடையாளம் இல்லை, வெற்றியின் அடையாளம் என்பதை குமாரனாகிய கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறதா? இருக்கா அப்படின்னு கேள்விங்களா? இருக்கு, ஆனா இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எதற்காக? பாவத்தை ஜெயிப்பதற்காக, பயத்தை ஜெயிப்பதற்காக, மரணத்தை ஜெயிப்பதற்காக. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மீது நமக்கு பாவத்தை நம்ம ஜெயிச்சிட்டோமா, அல்லது பாவத்தின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம பக்தியோட மாத்திரம் இருக்கோமா, ஆண்டவருடையவர்களா இருக்கிறோமா? பக்தியோட இருக்கிறதுனா 40 நாள் கவிச்சே சாப்பிட மாட்டேன், 41வது நாள் அடிச்சு சாப்பிடுவேன், 40 நாள் நான் எதையுமே தொட மாட்டேன், மது மாது அப்படின்னு சொல்லி பெரிய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வேதாகமம் சொல்கிறது, இந்த 40 நாட்கள் மாத்திரம் கிறிஸ்தவனாய் வாழ்வதல்ல கிறிஸ்தவம், கிறிஸ்துவுக்காய் வாழ்வதே. தோல்வி நிறைந்த ஒரு சூழ்நிலை, துக்கத்தின் பாதை, இழப்புகள், இவைகளின் மத்தியிலே கர்த்தரிடத்திலே ஒப்படைத்து இருக்கிறோமா? ஆண்டவரே, நீதான் இவைகளிலே எனக்கு வெற்றியை தர வேண்டும், இந்த துக்கத்தை நீதான் மாற்ற வேண்டும், இந்த இழப்புகளிலே நீதான் என்னை உயர்த்த வேண்டும் என்ற விண்ணப்பம் உங்களிடத்தில் உண்டா? பயத்தோடே வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? தேவ சமாதானத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோமா?
இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியா வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னத்தையா? கர்த்தருக்கு பயப்படாது. மனுஷனுக்கு தானேயா பயப்பட வேண்டியது? மனுஷன் தாயா எதையா செஞ்சிருவான். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நல்லா. எனது வார்த்தை செயல்களில் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? நம்ம பேசுற பேச்சு, நம்ம செய்யறது தேவ நாம மகிமைக்காக இருக்கா, இல்ல நம்ம நாம பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? நித்திய ஜீவனை உறுதியாக நம்புகிறீர்களா? இப்ப நீங்க செத்து போனா பரலோகத்துக்கு போயிருவீங்களான்னு கேள்வி கேட்டா, நான் சாவணுன்னே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன சாதிச்சிட்டோன்னு கேட்கிறேன். 70 வயசு கடந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா 70 நேரம் பைபிள் வாசித்து இருக்கணும். இதுவரைக்கும் வாசிக்கல ஒரு நேரம் கூட. ஆனா நாம யாரு? கிறிஸ்தவன். நித்திய ஜீவனை குறித்ததான உறுதியான நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாயிருக்கிறோம். இன்னும் பழைய பாவ வாழ்க்கையில தான் இருக்கோமா? கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறோமா? அது என்ன பழைய பாவ வாழ்க்கை? சிலர் சொல்லுவோம், அப்பெல்லாம் நான் நல்லா கோவப்படுவேன், இப்ப நான் ஏசப்பா பார்த்துட்டு இருக்காருனால நினைச்சது இல்லை, கோவப்படுறது இல்லை. அப்பெல்லாம் நான் துணிஞ்சு செய்வேன், இப்பெல்லாம் நான் துணிஞ்சு செய்யறது இல்லை. ஆனா இன்னைக்கு துணிஞ்சு செய்கிற பாவங்கள் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறதாய் அமைகிறது. தேவனுடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் கற்றுத்தருகிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு மரணத்தின் மீது வெற்றியையும் பாவத்தின் மீது வெற்றியையும் பயத்தின் மீதும் வெற்றியையும் தந்தார். அவருடைய காயங்கள் இன்னும் மாறவில்லை. ஆனால் இது தோல்வியின் சின்னம் அல்ல, வெற்றியின் தோணியாய் மாற்றினார். இதான் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய வார்த்தையினாலே, செயல்களினாலே, நடக்கையினாலே காயப்படுத்த விரும்பலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் தீயில் நடக்கும் பொழுதும் தண்ணீரில் நடக்கும் பொழுதும் அவர் மூழ்காதபடி, உங்கள் மீது பற்றாதபடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம்ம ஊருக்கு தந்து வல்லெடுத்துவாராக. ஆமென்.